முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது கடந்த டிசம்பர் 30 எனது பிறந்த நாள். அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஈரோட்டில் உள்ள கொஞ்சம் வீரமங்கைகளும், திருப்பூர், நாமக்கல், கோயம்புத்தூர் அந்த மாவட்டத்தில் உள்ள வீரமங்கைகளும் வீர நாரிகளும் சேர்ந்து ஒரு பிறந்த நாள் விழா எனக்கு வச்சிருந்தாங்க. அந்த பிறந்த நாள் விழாவில் நிறைய பாதிக்கப்பட்ட எக்ஸ் சர்வீஸ்மேன், வீர நாரிகள், வீர மங்கைகள் எல்லாம் கடந்த காலங்களில் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் மற்றும் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் விதவையர் கட்டமைப்பு, இந்த கட்டமைப்புகளால் அவங்களுக்கு என்னெல்லாம் நலத்திட்டங்கள் எங்களால் செய்ய முடிந்தது, குறிப்பாக சில பென்ஷன் சார்ந்த விஷயங்கள் என்னால செய்த முடிந்தது, இதெல்லாமே அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் பேசினாங்க. அதுல சில விஷயங்கள் அவங்க பேசினது அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. சில விஷயங்கள் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன்ஸ், எத்தனை அசோசியேஷன்ஸ் இருக்குதோ, அது ரெஜிஸ்டர்டு அசோசியேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அன்ரெஜிஸ்டர்டு அசோசியேஷனா பரவாயில்ல, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்காக இந்த பாதிக்கப்பட்ட எக்ஸ் சர்வீஸ்மேன், வீரநாரிகள், வீர மங்கைகள் சிலர் பேசின வீடியோவை நீங்க பாருங்க. பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் இராணுவ வீரர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் நமது சங்கத் தலைவருடைய பிறந்தநாள் அவரை வாழ்த்துவதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இன்று வந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சார் பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். அவர் ரொம்ப ஜென்டிலா நின்று பேசிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு வருத்தத்தோடு இருக்காரு அப்படின்னுள்ளது அவருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். எல்லா பட்டாளக்காருக்கும் வரக்கூடிய சூழ்நிலை தான். ரொம்ப அந்த கண்ணும் கருத்துமா குழந்தைகள் எல்லாம் வளர்த்தினாரு. வைஃபுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுது. இருக்கிற சொத்தெல்லாம் வித்து வைஃபை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு, முடியல, அந்த அம்மாவை இறந்துட்டாங்க. அப்ப இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, சரி 2 பொன் குழந்தை, ஒரு பையன், இனி என்னத்தை கல்யாணம் முடிக்கிறது, இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு இவர் வாழ்க்கையை அந்த 3 பேருக்குமாக டெடிகேட் பண்ணிட்டாரு. வீடு இல்லை, பசங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னு. பசங்க என்ன பார்த்தாங்கன்னா பணத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. இப்ப அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, தனி மனிதன் ஒரு வாடகை வீட்டில் இருக்காரு. கரெக்டா பென்ஷன் வாங்குற டைம்ல பசங்க புடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நீ கதையோட கிளைமேக்ஸ்க்கு வர்றேன், லாஸ்ட்ல வசந்தி அம்மா வரும். கதையோட கிளைமேக்ஸ்க்கு வர்றேன். நீங்க எல்லாருமே இது யாருக்காவது ஷேர் பண்ணணும். இவரு என்கிட்ட சொன்னாரு, சார் அட்லீஸ்ட் எனக்கு என்னாச்சும் நாயத்தின் அவர்களால் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, தனியா இருக்கேன் நான். அப்போ எனக்கு வயசான காலத்துல ஏதாவது ஒரு அம்மா 40-42 வயசான ஒரு அம்மா கூட இருந்தாச்சு, நான் லைஃப் பார்ட்னரா நான் எடுத்துக்கிறேன், எந்த பென்ஷன் அவருக்கு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன்,
பென்ஷன் எழுதி கொடுக்கறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. நீங்க உங்க வைஃப் இறந்ததை வந்து பப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாச்சு. இல்ல சார் அப்படின்னு. வருஷங்கள் 12 முடிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, நான் லெட்டர் ரெடி பண்ணி தரேன், இது அனுப்புங்க ஃபர்ஸ்ட்ல. அது பப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கே யோசிக்கணும். இல்லாத நீங்க கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வராது, பாவம் அது கஷ்டப்பட்டு. அப்படி நான் லெட்டர் ரெடி பண்ணும் போது அவர்கிட்ட கேட்டேன், உங்க ஒய்ஃபோட பேர்ல என்னாச்சும் தப்பாக்கு இது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. இல்ல சார், எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கேன் அப்படின்னு. நான் லெட்டர் எல்லாம் எழுதி அனுப்பிட்டு, அந்த அவங்க ஒய்ஃப் இறந்தது 2012 நினைக்கிறேன் சார். சார் 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 2012ங்களா? பல வேலைகளை எனக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்குது, பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க, என்னுடைய டாக்டர் எல்லாம். நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாருமே காலையில் புறப்பட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. நானும் இந்த இடத்துக்கு இவரை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். சாரை பற்றி அநேக மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. எனக்கு இது மூஞ்சியில் கொஞ்சம் பேர் தான் தெரியுது. எல்லா மீட்டிங்க்கும் வர்ற மூஞ்சி, மற்ற மூஞ்சிகளெல்லாம் அநேகமாக எதுவுமே தெரியல. அதனால் வந்துட்டு எல்லா மீட்டிங் போட்டாலும் எல்லாம் வந்தால் தான் எல்லாரும் அறிமுகமாக முடியும். யார் யார் எங்கெங்கே இருக்கிறீங்க, என்ன உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வந்துட்டு எல்லா மீட்டிங்க்கும் தயவு கூர்ந்து வாங்க. ஆனால் வந்துட்டு இந்த மீட்டிங்காக நான் பேச வரல, சாரை பற்றி வாழ்த்தி பேசுறதுக்கு தான் இங்கே நான் வந்திருக்கேன். அதனால் சாரை பற்றி எனக்கு 4-5 வருஷமாக தெரியும் அவரை பற்றி. அதுக்கு முன்னாலே எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் அவரை அறியாது இருந்திருக்கலாம், அதுதான். ஆனால் வந்துட்டு சாரை பற்றி ஒரு 4-5 வருஷமாக நான் அவரோட ட்ராவல் பண்ணுறேன். அவர் வந்துட்டு எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள மனிதர், பாசமுள்ள மனிதர். யார் வந்தாலும் யாருக்கிட்டையும் அவர் வந்துட்டு கோபமாக பேச மாட்டார். அவர் பேசுகிறதே சில பேர்த்துக்கு கோபமாக தெரியலாம். ஆனால் இங்கே காலையில் இந்த மாதத்தின் முதல் நாளில் வந்துட்டு இங்கே லிக்கர் இஷ்யூ பண்ணுறப்போ ஏகப்பட்ட கூட்டம் இங்கே வரும். அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம சங்கத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து சில கருத்துக்களை சொல்லுவார். ஆனால் எல்லா எக்ஸர்வீஸ் மேனுக்கும் அவங்களுடைய எண்ணங்கள்லேயும் உள்ளங்கள்லேயும் என்ன இருக்குன்னா, எப்போ நம்ம டோக்கன் இங்கே வரும், எப்போ நம்ம போவோம், அவர் சொல்கிறதை யாரும் மைனூட்டாக கேட்கறது கிடையாது. அதனால் எனக்கு சில வருத்தங்கள் தான் எக்ஸர்வீஸ் மேன். இன்னொன்று சொல்ல போனால், டிசம்பர் 7ஆம் தேதி கலெக்டருடைய மீட்டிங் இருந்துச்சு. அன்றைய தினம் ஏறக்குறைய ஒரு 80-100 பேர் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அதே அன்று வந்துட்டு இங்கே வந்துட்டு முதல் நாள் இந்த கேண்டீன் ஓப்பன், எல்லாம் இந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்தது வாங்கிறதுக்கு முதல் நாள் அன்னைக்கு அதை முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். நான் ஜாமானை வாங்கலான்னு தான் வந்தேன். அப்போது இங்கே இருக்கிற கூட்டம் வந்துட்டு 300க்கு மேலே. அங்கே வந்தது 100 கணக்கில் தான் வந்தாங்க, இங்கே வந்தது 300க்கு மேலே. நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே உட்கார்ந்துருந்தார், அவர் கேட்டேன், இன்னைக்கு வந்துட்டு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்க்கு அங்கே கலெக்டர் மீட்டிங் ஆச்சு, வருஷத்தில் ஒரு டைம் தானே நடக்குது, அதில் நம்ம குறைகளை சொல்லலாம் இல்லை, நீங்கள்லாம் வந்துட்டு இப்படி வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா இது முக்கியமா, இது எப்போ வேணாலும் வாங்குறது தானே, கலெக்டர் ஒரு டைம் தானே மீட் பண்ணுறோம், நம்ம வருஷத்தில் ஒரு டைம் தானே, அதுக்காக ஏன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, அங்கே வந்திருக்கலாம் இல்லைன்னு, எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு பேசுகிறாங்க. அவங்ககிட்ட நான் என்ன பேச முடியும்? உணர்வு இல்லாத மனிதர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு உணர்வே இல்லை, அவங்களுக்கு ஒரு எக்ஸர்வீஸ் மேனு அப்படின்னு உணர்வு இல்லை. இது எப்போ வேணாலும் வாங்கலாம், கிடைக்கும். உங்களுடைய கோட்டாய் மாதம் முழுவதும் இருக்குது, அதுக்கு ஏன் அப்படி அடிச்சுட்டு உதச்சிக்கிட்டு கிடக்கணும்? நானே 3 நாள் வந்து திரும்பி போயிருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் வந்துட்டு நமக்காக வந்துட்டு இத்தனை மீட்டிங்கு எங்கே வந்தாலும் அவர் நம்ம கூட வர்றாரு, நம்மளை பற்றி பேசுகிறாரு, அதுக்கான லெட்டரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்துட்டு அவர் சில பாஷைகள் அவருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் நல்ல ஆழம் ஆணித்தரமாக தான் பேசுகிறாரு. அது சில பேர்த்துக்கு வந்துட்டு என்னன்னா, அவர் பேசுறது பிடிக்கல, அவர் ரொம்ப அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்னு சில கருத்துக்கள் வந்துட்டு மனிதர்கள் பேசுகிறாங்க நம்ம எக்ஸர்வீஸ் மேனு. அது நான் சில இடத்துல எல்லாம் அவங்களுக்கு சரியான பதில் சொல்லுவேன்.
ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவேன் அவரை பற்றி நான். நீங்கள் அவர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் வந்துட்டு அவருடைய இதில் கரெக்டாக தான் இருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்காக அவர் பாடுபடுறாரு, நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீங்கள் எதோ உங்களுக்கு என்ன கோரிக்கையாக இருந்தால் தான். சில பேர் இன்னொன்று மைண்ட்லேயே டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அப்போ வந்து என்னோட இப்போ வந்து தோழியாக நான் நினைக்கிறேன் சுமதி அம்மா அப்போ தான் முதல்ல சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இப்படி ஒரு வழிமுறைகள் இருக்குதுன்றத எனக்கு இப்போ தான் தெரியும். நம்ம முன்னாள் படை இராணுவ வீரர்கள்ன்ற ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்றத தெரியும். இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து சார்கிட்ட கன்சல்ட் பண்ணி இப்போ நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து என்னோட என்ன வேண்டுகோள்னா, எனக்கு 2 பெண் குழந்தைகள் சார்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். என்னோட முதல் பிள்ளையை நான் ஒப்படைச்சிட்டேன். அவளோட ஃப்யூச்சர், அவளோட வழிமுறைகளை அவர் தான் இனி வந்து பார்த்துக்கணும். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள், சரிங்களா? அதனால என்ன மாதிரி தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னோட வேண்டுகோள். நான் நிறைய விஷயங்களை தெரியாம இருந்தது. இப்போ சில விஷயங்களை இந்த மாதிரி இது அசோசியேஷனுக்கு வர்றதுனால, அவர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுறதுனால சில விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் அம்பேரி டாக்டர். எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஒரு 3 வருஷம் அம்மாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நான் கூடவே இருந்து எங்கேயும் வெளியே போக முடியல, அலைய முடியல, எதுவும் பண்ணவே முடியல. அப்போ ஒரு தடவை அசோசியேஷனுக்கு அம்மாவோட வந்திருந்தேன். அப்போ அம்மா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ சாரை போய் பார்த்து நீ உனக்கு வேண்டிய உதவியை கேட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா இறந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. சார் தான் எனக்கு பென்ஷனுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு எங்கே எழுதணுமோ எல்லாம் எழுதி போட்டு எனக்கு இப்போ வந்து பென்ஷன் ஃபார்ம் வந்து நான் அனுப்பிச்சுட்ருக்கிறேன். 6 மாதம் ஆகுது. சாரோட அனுக்கிரகம் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்கவே முடியாது. எங்கே போகிறது என்ன செய்கிறது ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு இதை ஹெல்ப் பண்ணவும் யாரும் ஆள் இல்லை. அதனால சார் வந்து இன்னைக்கு பிறந்த நாளைக்கு அவர் நீடூழி வாழணும் நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறேன். கடவுள் நல்லபடியாக என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் உதவி செஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இதோட என் முறை. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அனைவருக்கும் தெரியும், ஒரு பெரிய கண்டெய்னர் டிரைவர், 36 வீல் கண்டெய்னர். அப்பேற்பட்ட எனக்கு கை பார்வை இல்லை, குறைந்து விட்டது. என்னுடைய தந்தையார் வந்து எக்ஸர்வீஸ் மேன். அம்மாவை இறந்துட்டாங்க, அப்பாவை இறந்துட்டாங்க. எனக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன்லாம் என்னன்னே தெரியாது. அப்போ வந்து ஒரு மீட்டிங் போகிறோம். அப்போ சார் தான் சொன்னார், எதுக்கு என்றால் இந்த மீட்டிங் போகிறது ஏது என்ன எதுவுமே தெரியாமல் இருந்த என்னை வரவழைத்து உங்களுக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து உண்டான பென்ஷன் தொகையை நான் பெற்று தரேன், அதுக்கு உண்டானது வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டானது நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அது வந்து அப்போ தான் அடிக்கல் நாட்டுறாரு. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட்டை போடுறாரு. ஆனால் அப்பொழுது போட்டால் பேஸ்மெண்ட்டும் இப்படி பெரிய மலைப்பாக நிற்கிது. ஒரு பெரிய பில்டிங் ஆகி எல்லா வேலையும் முடிஞ்சு புண்ணியாசன கண்டிஷனில் நிற்கிது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்துடும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆதரவு கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிள்ளையார் சொல்லியும் போட்டு ஆரம்பித்தார். ஃபோனில் தான் இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, ஒரே வார்த்தை 2 பேர் இறந்தாங்க. அதை சொன்னதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார், டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போய் ஏடி ஆஃபீஸில் கொடுங்கன்னாரு. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்தியாவில் அத்தனை ஊர் நான் சுற்றுனாங்க. டெல்லி வரைக்கும் போயிட்டு டெல்லி காண்டவங்க இஸ்ரால் வரைக்கும் போனவன். எல்லா ஊரும் டிரைவிங் பண்ணாலுக்கு இங்கே இருக்கிற ஏடி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன். அப்போவும் சொல்ல அம்மாவும் சொல்ல எனக்கு அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சி வச்சார். இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் ஈரோடு ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கு கேளுங்கன்னாரு. போய் ஏடி ஆஃபீஸ் போனேன். போயிட்டு அவர் சொன்ன வார்த்தைக்காக போன உடனே டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ஈமக்காரிய செலவுக்குன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு % மாறிடுச்சு. இன்னைக்கு 80% மாறினதுக்கப்புறம்
சார்கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் மூலியமா எல்லாம் பண்ணி மறுபடியும் அதை கொண்டு போய் ரெக்கார்ட் ஆஃபீஸ் கழிச்சுட்டு இப்போ மறுபடியும் எல்லாம் போயிருக்கு. இன்னும் 3 மாதம் பொறுத்துக்குங்க, எல்லாம் வந்துடும். 3 to 4 மாதம் வெயிட் பண்ணுங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் ஓகே, இஷ்யூ எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொன்ன நம்பிக்கையில் பேசாமல் வந்து எல்லாம் கொடுத்துட்டு போக்காந்துருக்கோம். இது வந்து என்னை போல மாற்றுத்திறனாளிக்கு குறைஞ்சது ஒரு 10-15 பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 வருதில் போன மீட்டிங்கில் வந்து ஒரு 2-3 பேர் பேசினாங்க. பழனியிலிருந்து ஒரு பையன் வந்திருந்தான், அதனால் நடக்க முடியாத சூழ்நிலையில் வந்து இங்கே பேசிட்டு இருந்தான். சார் வந்து அவனுக்கு எல்லாம் அங்கே முடியாததை இங்கே வந்து பண்ணி கொடுத்தாரு. அங்கே வந்து அந்த பையன் விளக்கமாக சொன்னான், அங்கே வந்து பணம் கொடுத்து எனக்கு வேலையாகலை அப்படின்னு. இங்கே வந்து நான் பணம் கொடுக்காம எந்த செலவும் பண்ணாமல் அவர் செலவில் எல்லாம் பண்ணி கொடுக்குறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கணும், நம்ம வகையில் நம்ம குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் செஞ்சுட்டு. அவர் இன்னொருத்தர் சொன்னார், அவர் வந்து கரெக்டாக 8-9 மணிக்கு இங்கே ஆஃபீஸில் இருப்பாருங்க. நான் 8:30 மணிக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸில் தான் இருப்பார். தீபா மேடமும் கரெக்டாக 9-9:30 தீபா மேடம் வந்துடுறாங்க. அதாவது எங்கள் ஃபாதர் சொல்லுவார், அவர் ஒரு எக்ஸர்சைஸ்ங்கிறதுனால எனக்கு ஊட்டி வளர்த்ததே அதுதான் இருக்கும், இல்லைன்னா கூப்பிட மாட்டேன். அதில் வந்து சார் வந்து விளக்கம் வந்து இன்னைக்கு ஆரம்பித்தார்னா அவர் பேசுகிறதுல பல உண்மைகள் வரும். இதெல்லாம் வந்து கேட்கறதுல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் பேசுகிறோம். எதுக்கு? நம்ம தேவைக்காக பேசணும்னு நினைக்கல, எல்லாத்தோடைய தேவையும் முக்கியம். அதுக்காக தான் அவர் கூப்பிட்றாரு. ஒருத்தர் தேவைன்னா ஒரு தனியாக கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிடுவாங்க. எதுக்கு எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் பேரில் எல்லாத்தையும் ஒரு அசம்பிளி கூப்பிட்றோம்? எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டான்ட்டு ஒருத்தர் இருக்காங்க, இது அன்மேரிடில் ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்படி இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு கம்ப்ளைண்ட்டையும் அவர் ஒருத்தராவது எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிட்டு இருக்கிறார். அது காரணம் அவருடைய நம்பிக்கை, எல்லாத்துக்கும் பண்ணுங்கிற ஒரு வைராக்கியம். இவரது எல்லா டாக்குமெண்ட்டும் தான் சரி பண்ணி ஏடி ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது ஒரே வார்த்தை அவங்ககிட்ட சொன்னாங்க, 52 வயசாயிடுச்சு, நீங்க எலிஜிபிள் இல்லை, கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கீங்க, கிளம்புங்கன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ அவர் எனக்கு அங்கிருந்து ஃபோன் பண்றாரு, சார் நான் எலிஜிபிள் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க அப்படின்னு. ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு. நீங்க அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அது எலிஜிபிள் இருக்கு, அதெல்லாம் நான் பண்ண முடியாது சார், நீங்க பண்ண பண்ணிக்கங்க அப்படின்னு. சரி எனக்கு பண்ண தெரியும் சொல்லு. அப்படி ஏடி ஆபீஸ் பண்ணாத வந்த ஒருத்தருக்கு தான் இன்னைக்கு பென்ஷன் லெவல்ல வந்திருக்காங்க. அவர் சார் சொன்னதில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொன்னார். அதில் வந்து எலிஜிபிளுங்கிறது வந்து 2வது சமாச்சாரம். அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க, வெளியே நிற்க வச்சு ஒரு என்ன வேணும்னு கேளுங்க. நான் என்ன பிச்சை எடுக்காம போயிருக்கேன், என்னுடைய ஃபாதருடைய உரிமையை நான் கேட்க போயிருக்கேன். போனதுக்கு அவர் அப்படியே நிற்க வச்சு அப்படியே அனுப்புப்பா, என்ன கேளு அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஃபேமிலி பென்ஷனுக்காக சார் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது, நாட் எலிஜிபிள், நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதே நான் யார்கிட்ட சொல்வதுன்னே தெரியல. ஆண்டவரே 3 மாசமா அந்த கொரோனா போது பென்ஷன் வரவே இல்லை. ஐயோ கடவுளே, 3 மாசமே பென்ஷன் வரவே இல்லையே, என்னடா இப்படி நம்மளை பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, பட்டாளத்துல லைஃப் சர்டிஃபிகேட், செத்தானா பொழைச்சானான்னு வருஷத்துக்கு ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கறது ஆல்ரெடி ஒன்லி கொடுக்குறதா, அதை அப்டேட் பண்ணாம ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. யார் இப்போ சார் எனக்கு அறிமுகம், அவர் எனக்கும் தருவாயிடும். அதற்கு முந்தைய சில ஆண்டுகளாகவே அவர் எனக்கு பன்னீர்புரி சாகரை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு தோழராக அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். 1 வருடம் முன்னதாக என் கணவர் தவறிவிட்டார். வரும் ஜனவரி மாதம் தான் 1ஆம் ஆண்டு நிறைவேற இருக்கிறது. இந்த வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு முழு மூச்சாக என்னை வீட்டிலிருந்து வெளியே வர வைத்ததற்கு பள்ளிக்கு மிக்க நன்றி. அவருடைய இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும்
இன்னும் மீண்டும் நீண்டால் நல்ல சமூக சேவை செய்வதற்கு நீண்ட ஆயுளை வழங்கும் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவருடைய பிறந்தநாளுக்கு என் நல்வாழ்த்துக்கள். கவனிச்சுட்டு நீங்க சொன்ன அந்த அறிவுரை பேர்ல தான் நான் வந்து இப்போ ஃபேமிலி பென்ஷனுடைய எவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு இப்பதான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ நீங்க பாருங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, சரியா? அதாவது 1940, 42, 43 பிறந்தவர் தான் இப்ப சாகர டைம் டேபிள் இயற்கைக்கு உள்ளது. அதுல இருக்கிற பட்டாளக்காரு இந்த 2025, 26, 27ல இறப்பாங்க. அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க, 90 இருக்குமா. இவரு 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் அவருடைய ஃபேமிலியில டாக்குமெண்டே பார்த்திருக்காரு. உங்களுடைய கைடு மட்டும் அந்த சமயத்துல எங்களுக்கு கிடைக்காது. இன்னமும் நான் என்ன அப்படியே தான் உட்கார்ந்து இன்னைக்கு கேண்டீன் வரும்போதெல்லாம் அவர் வந்து லெக்சர் கொடுத்துருந்துருக்காரு. ஆனா ஏன்னா நான் அதை கவனிக்கல பார்க்கல. பட் 2 தடவை நான் அவரோட ஃபேமிலியோட வந்து பார்க்குறப்பதான் எங்களுக்கு வந்து இந்த சிக்கல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுது. இப்போ தெரிஞ்சபடிதான் சார்கிட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் காமிச்சேன். அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இதை அவர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நானும் இருக்கிறேன். கண்டிப்பா அது பண்ணித்தான் ஆகணும். இதுல என்ன ஒரு நான் எதுக்கு இதை ஹைலைட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இவருடைய ரெக்கார்டுல 19 வயசுன்னு தான் எழுதியிருக்கு. ஆனா இவர் கல்யாணம் முடிக்கும் போது அந்த அம்மாவுக்கு 16 வயசு தான். 16 வயசுல இந்தியன் சட்டத்து பிரகாரம் கல்யாணமே முடிக்க கூடாது. அப்ப பொண்ணே கிடைக்கலைங்க சார். அப்ப கிடைச்சவருக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அது ஒரு செகண்ட் இவருடைய டாக்குமெண்ட் நான் பார்க்கும்போது ஒரு அவர் கவனிச்சாரோ இல்லையான்னு தெரியல. ஒரு 2-3 மினிட்ஸ் நான் என்ன பண்றதுன்னு எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுது. நான் பெண் எடுத்து எழுதி கணக்கு போடும்போது 16 வயசு தான் கீழே தான் வருது. தான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் வயசு கீழே கல்யாணம் முடிச்சு? ஆமா சார் அப்படின்னு. அப்போ எவ்வளவு காம்ப்ளிகேட்டடு. இப்ப இவரு லைவ்ல அது சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் லைவ்ல இவர் இருக்கும்போது. சப்போஸ் இவர் இல்லாத டைம் இல்லை, அந்த அம்மா செய்து சிலப்போ 30 வருஷம் எடுத்தாலும் சரியாது. அது தேங்க்யூ சார். ஓகே சார், இதை நீங்க பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஸ்டெப் எடுத்திருக்கேன் சார். கண்டிப்பா அதனால பண்ணிக்கலாம் சார். இப்போ சபையில எல்லாருமே பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாம இருந்தது. இப்போ தெரிஞ்ச நிறைய பேருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஆண்டவன் உங்களுக்கு அதிக ஆயுளும் இந்த பொறுமையும் இந்த கடமையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் கேட்டுக்கிறேன். எனக்கு அங்கிள் ஒரு ஃபியூ மந்த்ஸாக தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ தெரியும்னா ஜவான் பவனில் நானே எங்கள் அம்மா போகும்போது சரியாக ரெஸ்பான்ஸ், என்னோட ஸ்காலர்ஷிப் அண்ட் டீட்டெயில்ஸ் சரியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அப்போ தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு அவ்வளோவா அவரை பற்றி தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போதே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க கடவுளுக்கு காடுக்கு அடுத்து ஜீஸ்க்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கு தீபா ஆண்டி எங்களுக்கு முக்கியமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு அப்போது நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எப்படின்னா சர்வீஸில் இருக்கும்போது பாரதிக்காக மக்களுக்கு சேவ் பண்ணீங்க. இப்போ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அதனால் அவங்க யுவர் கிரேட் அங்கிள், வெரி இன்ஸ்பிரேஷன் டு அவர் எங்கர் ஜென்ரேஷன். தேங்க்யூ. நீங்கள் கலெக்டரேட்டில் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுகிற பார்த்து எனக்கு ஃப்யூச்சரில் அந்த மாதிரி பேசணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுதான் சொல்றது ரோல் மாடல் அப்படிங்கிறது. இந்த பையன் கலெக்டரேட்ல ஒரு பையன் வந்தது. பென்ஷனுக்காக பென்ஷனுக்காக நாங்கள் வந்திருந்தோம் சார். மதர் வந்து ஃபாதர் வந்து 2000ல் எக்ஸ்பைர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா அவர் பேரை நாமினேட் பண்ணவே இல்லை அவர். ஸோ அப்போ நம்ம ஒரு ஆஃபீஸை ஒர்க் பண்ணுற போது நானே இண்டிவிஜுவலாக செகண்டராபாத்துக்கு நானும் லெட்டர் அடித்து அவருடைய பேரை நாமினேட் பண்ணி பென்ஷன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா
லீகல் வேருக்கு வந்து இந்த பென்ஷன் எலிஜிபிள் இருக்கா இல்லைங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் அதுக்கு வந்து முயற்சி பண்ணி சார் அப்ரோச் பண்ணேன். சார் எல்லா விதத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ இவர் வந்து இந்த டிலே ஆஃப் த பென்ஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ஒரு பக்கத்தில் எழுதி தனியாக ஒரு லெட்டர் அடிச்சு பெருந்தர தாலுக்கா ஆஃபீஸில் நைட் 9 மணி வரைக்கும் தாசில்தார் உட்கார வச்சு 17 கையெழுத்து அங்கிட்ட அசிஸ்டன்ட் கலெக்டர் பேசி எனக்கு 17 கையெழுத்து வாங்கி கொடுத்தாருங்க. அடுத்த பிரச்சனை, என்னுடைய வீட்டுக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. சார்கிட்ட அப்போ பேசினேன். அவர் எல்லாமே கலெக்டர்கிட்ட பேசி போன வாரம் 7ஆம் தேதி டிசம்பர் நடந்த மீட்டிங்கு எனக்கு வந்து மறுபடியும் ஒரு லெட்டர் வந்து நேற்றுக்கு தபால் அங்கேருந்து கொடுத்தாங்க. நான் 7ஆம் தேதி மீட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இங்கே வரும்போது மீட்டிங்கில் இருக்கிற போது எனக்கு முனிசிபாலிட்டியிலேருந்து இங்கே நான் மீட்டிங் அட்டன் பண்ணுற போது முனிசிபாலிட்டியில் அங்கே 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ இது அதுக்கப்புறமா வந்து எனக்கு பைப் லைன் எல்லாம் கொடுத்து எல்லா விதமும் கொடுத்தேன். ரெண்டாவது என்னன்னா, என் சிஸ்டருடைய பேர் மிலிட்ரி சங்கத்தில் மணிதாமணி அப்படிங்கிறது மணிதாமணி அப்படி அந்த டீ போட்டு டீ போட்டாங்க. ஸோ அது டேட் ஆஃப் பர்த் மெனி மோர் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் இந்த ரெக்கார்ட்ஸ். ஸோ இனி வர ஃபியூச்சரில் அதெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த நேம் என்னுடைய பேரே என் பொண்ணு பேரே வந்து என்னுடைய லிஸ்ட்டில் வந்து ஸ்ரீனிஷா அப்படிங்கிறது ஒளியே விட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் ஆஃபீஸில் நான் கரெக்ட் பண்ணேன். அதனால் உங்கள் ஃபியூச்சரில் ஃபேமிலியினுடைய டீட்டெயில்ஸு அந்த குழந்தைங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்க. ஏன்னா ஃபியூச்சரில் என்னங்கிற மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நான் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி நிறைய செலவு பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் போகும்போது பாரதின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஏரியா ஆஃபீஸில். ஸோ பயங்கரமான வேலை. எங்கள் பேப்பரெல்லாம் தூக்கி வீசெஞ்சு நீங்கள் வெளியே போங்க பயங்கர இன்சல்ட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி கஷ்டம் சார் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணார். அந்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீடும் வாழ என்ன வாழ்க்கை. தேங்க்யூ சார். நான் கட் பண்ணிக்கிறேன், நீங்க பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்துட்டீங்க. எதுக்கு நான் இந்த வீடியோ பார்க்க சொன்னேன் அப்படின்னா, நிறைய ஸ்பால்ஸ் சம்பந்தமாக அவுட்ரீச் ப்ரோக்ராம் தமிழ்நாடு முழுவதும் அந்த சிடிஏ டைரக்டர் ஜெயசீலன் சார் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம்லையும் சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னா கவர்னர், ஜிஓசி சாபு இல்லாட்டி டிஜிபி. ஆயிரக்கணக்கான வீரநாரிகள் பாதிக்கப்பட்டு, அவரை கணக்கு பிரகாரமே 3000 பேர் பாதிக்கப்பட்டு பென்ஷன் இல்லாத அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மீட்டிங்க்கு எதுக்கு கவர்னர், எதுக்கு ஜிஓசி சாபு, எதுக்கு டிஜிபி சாபு? நீங்க இப்ப அவங்க எல்லாம் பேசின பாதிக்கப்பட்டு பேசினது எல்லாமே நீங்க கேட்டீங்க இல்ல? இப்ப இருக்கிற ஜிஓசி சாபு கிட்டும் இதுக்கு முன்னால் இருந்த ஜிஓசி சாபு கிட்டையும் நான் நேரடியா போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கேன். எக்ஸ் சர்வீஸ் மேனோட அந்த வீர நாரிகள் படுற பாடு, அந்த லெட்டருக்கும் கூட இதுவரை அவங்க ரிப்ளை அனுப்புனது கிடையாது. அவங்க என்ன வெல்ஃபேர் பண்ணிடுவாங்க, ஸ்பாட்ஸ்ல விஐபியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பாட்ஸ்ல பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கு வீரநாரிகள் கவர்னர் சாப் வந்துட்டு என்ன இதுவரை பண்ணியிருக்காங்க? ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்க. யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்ட எத்தனை ஆயிரம் எக்ஸ் சர்வீஸ்மேன். டிஜிபி சாருக்கு வந்து கிட்டத்தட்ட 4 லெட்டர் எழுதியிருக்கேன். யூனிக் எக்ஸ்போர்ட்டோட சார்ஜ் ஷீட் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோம், அதை கோர்ட்ல கொண்டு வரணும், ரிப்ளையும் கூட கிடையாது. அப்போ இதுல எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளை அவ்வளவு வந்து ஒரு ஐவாஷ் பண்றது மட்டும்தான் இந்த ஸ்பால்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம். பாதிக்கப்பட்ட எத்தனை வீரநாரிகள் அல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்தந்த மாவட்டத்தில்
அவங்க நேரடியாக விஓல இருந்து, தாசில்தார் இருந்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மஜிஸ்ட்ரேட் இருந்து லெட்டர் ரெடி பண்ணி ஜில்லா சைனிக் போர்டு த்ரூ அவங்க கன்சர்ன்ட் ரிகார்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் அவங்க பிரச்சனை தீரும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் மாதிரியும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் மாதிரியும் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோஸ் வெல்ஃபேர் ஃபெடரேஷன் மாதிரியும் உள்ள ஆக்டிவான லீடர்ஸ் அங்க ஒர்க் பண்ணோம். அப்பதான் அது ஒரு செயல்படுத்தி அவங்களோட பென்ஷனா இருந்தாலும் நலத்திட்டங்களா இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ண முடியும். நிறைய அசோசியேஷன் இருக்கலாம், நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிரசிடென்ட் மாதிரி இருக்கலாம். பிரசிடென்ட் மாதிரி லீடர் மாதிரி ஆக முடியாது. லீடர்ஸ் வேணா பிரசிடென்ட் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நீங்க இப்ப பார்த்தீங்க. எப்படி நாங்க 2025க்கு முன்னால ஈரோடு அசோசியேஷன் மற்றும் டிஎன்இஎஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் விடோஸ் வெல்ஃபேர் ஃபெடரேஷன் எப்படி ஆக்டிவா ஒர்க் பண்ணியிருக்கோமோ, வருங்காலங்களிலும் இந்த புத்தாண்டு நாங்க எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, அது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பொதுவான விஷயமா இருந்தாலும் சரி, எங்களால் அது அரசுக்கு எடுத்து சென்று அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு உள்ள முயற்சியில ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் மற்றும் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோஸ் வெல்ஃபேர் ஃபெடரேஷன் முழு நேரமும் அதுக்காக நாங்க முயற்சி பண்ணி நல்ல எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நல்ல விதத்துல எல்லா சலுகைகளும், அவங்க பிரச்சனை அது எந்த விதத்தில் உள்ள பிரச்சனையா இருந்தாலும் நேரடியாகவும் போய் அங்க அந்தந்த ஸ்பாட்டுக்கு போய் நல்ல விஷயங்கள் வருங்காலத்திலையும் இதே மாதிரி நாங்க செய்வோம் அப்படின்னு உறுதியோடு சொல்லுகிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.